நம தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசி இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம ராசிக்கு சித்தர் வந்திருக்காரு. சித்தர் குருவாக ஆசீர்வாதம் செய்யவர். குருவை தரிசனம் செய்து கொள்வது நன்மை. சித்தர்களை வழிபாடு செய்ய வேண்டும். மகான் பாவர்கள் உங்களுக்கு என்றுமே துணையாக இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசமாக இருப்பதற்கு குருவுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் மிக முக்கியமானது. அதிகமாக பகை, பொறாமை இவ்வாற்றெல்லாம் அதிகம் நடக்கும். ஆனால் குருவுடைய பார்வை இருந்தால் அணையும் பஸ்மமாகிடும். செய்வனை செய்வதற்கும் பின்தாங்கி அவருக்கே இது அண்டும். இந்த வருடம் குரு பார்வை இருப்பதால் எல்லா காரியங்களும் சித்தியாகும். தன, தானிய, செல்வ, மாங்கல்ய, புத்திர பாக்கியம் சகல யோகமும் இந்த வருடம் சித்தமாகும். வாரத்துக்கு ஒரு முறை குரு தரிசனம் பெற்றுக்கொள்வது நன்மை. குரு தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை இருப்பது நன்மை. உங்களுடைய வாழ்க்கையில் வெளிநாட்டு பயணங்கள், வெளி உலக வாக்கியத்துக்கு நீங்கள் சென்று வருவீர்கள். போராடி வெற்றி பெறுவீர்கள். அத்தனையும் கடுமையான கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை இருப்பதால் இந்த வருஷம் சுபமங்கலமாக இருப்பீங்க. சிம்ம ராசிக்கு சித்தர்கள் வந்திருக்காங்க. சித்தர் வந்திருப்பதால குருவுடைய ஆசீர்வாதம், குரு பார்வை இருக்கும். எல்லாத்துக்கும் பகை, பொறாமை, கண் திருஷ்டி இதெல்லாம் இதேதான் இருக்கும். நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும். குருவை தரிசனம் பெற்றால் எதிரி கூட வரமாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக வெளிநாட்டு பயணங்கள், வெளி உலக வாக்கியம், வெளி உலக வேலையிலேருந்து உங்களுக்கு பல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. இந்த ஆண்டு மிகவும் அற்புதமாக இருக்குது. சித்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. வேலைக்கிழமானா 2 தீபம் ஏற்றி வச்சுட்டு தவம், தியான மந்திரங்கள் இருங்க. கண்டிப்பாக சித்தர் உங்களுக்கு நல்ல வழிகாட்டலாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போராடி இருப்பீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையாகும். ஏதாவது ஒன்று சாதனை செய்வீங்க. வெளியே போகும்போது சுவாமி பொருள் எடுத்துன்னு போங்க. சுவாமியுடைய பிரசாதம் எடுத்துன்னு போங்க. குங்குமம், விபூதி, சந்தனம் இதெல்லாம் கொண்டு போங்க. குரு இருப்பதால் கவலைப்பட வேண்டியதில்லை. நிறைய சாதனை செய்யலாம். பிள்ளைங்களுக்கு கல்வி ஞான சக்தி பெருகும். சரஸ்வதிய தேவியை வணங்க சொல்லுங்க. கணபதி பூஜைகள், குரு பூஜைகள், குலதெய்வ பிரார்த்தனை, திருக்கோவிலுக்கு திருவண்ணாமலை சிவப்பன் கோவில், சக்தி தேவி கோவில் தரிசனம் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆண்டு எல்லாமே சுபமங்கலமாக இருக்கும். ஆரோக்கியம் கவனமாக பார்த்துக்கணும். சிவாய நம. குருவின் துணை.